அப்ப இனிமே குடிக்கிறத விட்டுருவீங்கல்ல? அது இதுல போய் இப்பதான் நான் பிள்ளைகிட்ட ஒரு பேசி மரியாதையா வச்சு இதெல்லாம் வாரணம் ஆயிரம் பிஜிஎம் வேற. நம்ம தப்பு செய்யலனாலும் ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு நம்மளும் காரணமா இருக்கோம்னா அதுவும் தப்பு தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இல்ல அந்த உண்மை வெளியே வரதுக்கு முன்னாடியே செஞ்ச தப்ப சரி பண்ண பாக்கணும். ஒரு பாட்டிலால தான் எடுக்கணும். யோ அது முள்ளால எடுக்கணும் தானே பழமொழி. இது வெளியே தெரியறதுக்கு முன்னாடி சரி செய்யறது அவங்களுக்கும் நல்லது. மாப்ள தேங்க்ஸ் மாப்ள. நல்லா பிரெடிக்ட் பண்றாப்ல. இதுலயும் போய் மாட்டிக்காத. தப்பு பண்ணவங்களை விட அதை மறைக்கிறவங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கும். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்க பொண்ணால தினம் நான் தானே நிம்மதி இல்லாம இருக்கேன். ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறேன்? ஆமா எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. மீனா ஆண்டி எப்படி இருக்க கிரிஷ்? நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் ஆண்டி. இந்த நாயால தான் மாப்ள நான் பார்த்தேன். வெளியே போயிட்டு வா. நான் வரல பாட்டி. நான் மீனா ஆண்டி கூட தான் இருப்பேன். மேடம் இது ஆக்ஷன். அங்க பாரு வயித்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை பொளக்குறான் பாரு. அம்மானு ஒருத்தி இருக்கும்போது எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஆண்டி கேட்பாங்க. என்னையா அண்ணன் வந்தாரு நீ அமைதியாயிடுறா, போனா ஜாலி ஆயிடுறா. ஒண்ணும் இல்ல, மரியாதை அண்ணன். அந்த அம்மாவே கற்பனையில உருவாக்குனது தானே. கற்பனையில சொன்னா அந்த அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன? கோபக்காரருக்கு அவரு மிலிட்டரி ஆளுங்க. அவரு மிலிட்டரிங்க. அவரு மிலிட்டரி எடுத்தாங்க. தெரியாம எடுத்தாங்க. செத்தா என்ன? நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு.